லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ராகினி, நீ பணத்தை தொலைச்சிருந்தாலும் பரவாயில்ல, போகுதுன்னு விட்டுறலாம். ஆனா அதுக்குன்னு இப்படி அடுத்தவங்க மேல பழியெல்லாம் போடக்கூடாது. அப்படியெல்லாம் போனா போகுதுன்னு பணத்தை விட முடியாது. அதுக்கு இல்ல ஜெயா. நீங்க பேசாம இருங்க. எனக்கு என் பணம் எங்கன்னு தெரியணும். ஏ ராகினி, பணத்தை எங்க வச்ச? அக்கா, அது வந்து ஜெயா, விடு ஜெயா. முதல்ல பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவோம். அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கலாம். இந்தா, எங்கிட்ட பணம் இருக்கு. இந்தா. ஆமாம்மா, முதல்ல அண்ணன் அன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆமாம்மா. மா, ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஆமா ஜெயா, இந்தா. டே, வாங்க வாங்க, முன்னாடி வாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. நல்லா வாங்கி கட்டினியா? யாருக்கிட்ட? இது ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிதான். இப்ப பாரு வேடிக்கைய. ராகினி, பணம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அக்கா, ஏன் ரூம்ல தான்க்கா வச்சேன். அச்சச்சோ, அது எப்படி காணாம போச்சுன்னு. ஏய், யார பார்க்கணும்? எங்க போறீங்க? ஏய், நில்லுங்க. டேய் டேய் டேய், நில்லுங்கடா. ஷூ. ஐயா, என்ன ரோட்ல விளையாடுற பசங்கள வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? டேய், வெளிய போங்க முதல்ல. ஏபா சுபா, என்னம்மா இது? யார் இவங்கெல்லாம்? என்னன்னு தெரியல மாமா. நான் வரும்போது ஆன்ட்டின்னு உள்ள வந்தானுங்க. என்னடான்னு கேட்டேன். நாங்க ஆன்ட்டியை பார்க்கணும்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு வந்துட்டானுங்க மாமா. டேய் பசங்களா, வெளிய போய் விளையாடாம என்னடா இதெல்லாம்? என்னன்னு தெரியலங்க. புது பேட் பால் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டானுங்க. ஆமா, இப்படி இப்ப அதுவா முக்கியம்? முதல்ல இவங்களை எல்லாம் வெளியில அனுப்பி விடுங்க. டேய் பசங்களா, என்னடா? போங்க, போய் வெளியே போய் விளையாடுங்க, போங்க. இருங்க அங்கிள், தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறோம். யாருக்கு? இந்த பேட் பால் வாங்கி தந்தா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா? யார் வாங்கி கொடுத்தா? ராகினி ஆன்ட்டி தான். அக்கா, டேய், என்னடா நானா வாங்கி கொடுத்த? உண்மையை சொல்லுங்கடா. நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி. ஏய், இருங்கடா. என்னடா உளறீங்க? நான் எங்கடா உங்களுக்கெல்லாம் பேட் பால் வாங்கி கொடுத்தேன்? சும்மா போய் பேசாதீங்க. நாங்க ஏன் போய் சொல்ல போறோம்? நீங்க தானே எங்களுக்கு பணம் கொடுத்தது. பணம்? என்ன ராகினி இது? அக்கா, கொஞ்சம் இருக்கா. நான் வந்து உங்களுக்கு பணம் கொடுத்தனா? சின்ன பசங்கெல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பணத்தை பசங்க கிட்ட கொடுத்துட்டு என் மேல பழி போட இவங்க திட்டம் போட்டிருக்காங்க. ஏய், நீ சும்மா இரு. டேய், இப்ப எதுக்குடா நீங்க அநியாயமா போய் பேசுறீங்க? இது வரைக்கும் நான் எல்லாம் உங்களை பார்த்தது கூட கிடையாது. ஏய், எப்படா நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்திருப்பேன்? நீங்க தான பணத்தை தூக்கி போட்டு எடுத்துக்கோங்கன்னு சொன்னீங்க. ஜன்னல் வழியா பணத்தை தூக்கி போட்டனா? ஆமா, அது உங்க ஜன்னல் தானே. எத்தனை வாட்டி பால் அடிச்சு அந்த ஜன்னலை உடைச்சிருப்போம். நீங்க கூட அடிக்க வந்தீங்களே, அது உங்க ஜன்னல் தான். நல்லா தெரியும். நீங்க தான் அது வழியா பணத்தை தூக்கி போட்டீங்க. என் ஜன்னல் வழியா பணத்தை தூக்கி போட்டா அது நான் தான் போட்டேன்னு அர்த்தமா? ஏய், என் முகத்தை பாத்தீங்களாடா? இல்ல. அப்புறம் எப்படிடா நானும் சொல்றீங்க? அது உங்க ரூம், உங்க ஜன்னல், அது உங்க கைதான். அப்போ நீங்க தானே காசு போட்டீங்க. பரவாயில்லையே, சின்ன பசங்களா இருந்தாலும் அவங்க ரொம்ப விவரமா பேசுறாங்க. சரி 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 சரி, நீங்க தேங்க்ஸ் சொன்னதெல்லாம் போதும். போங்க, போய் வெளியே போய் விளையாடுங்க, போங்க. ராகினி ஆன்ட்டி, தேங்க் யூ. அக்கா, இது நான் பண்ணல. யாரோ என் பேரை கெடுக்கணும் தான் என் ரூம்ல இருந்து பணத்தை எடுத்து வெளியே தூக்கி வீசிருக்காங்க. இது சதிக்கா? சதியா? நீங்க தான் சதி பண்ணிருக்கீங்க. சும்மா என் மேல திருட்டு பழி போட்டு அசிங்கப்படுத்துறேன்னு பசங்க கிட்ட பணத்தை தூக்கி போட்டு என்ன மாட்டி விட பாத்திருக்கீங்க. நல்ல வேலை, கடவுளா பார்த்து பசங்க ரூபத்துல உண்மையை சொல்ல வச்சுட்டாரு. ஏய், வாய மூடு. தேவையில்லாம பேசணும்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு நான். சித்தி, இந்திரா கேக்குறதுல நியாயம் இருக்கு. பணம் காணும்னா பணம் இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு
இந்திரா தான் எடுத்திருக்கான்னு கார்னர் பண்ணி சொன்னீங்கல்ல, அது மட்டும் எப்படி? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ எதுக்காக பணத்தை தூக்கி போட்ட? ஐயோ மாமா, நான் பணத்தை தூக்கி போடல. நீங்க போட்டீங்கன்னு தானே அந்த பசங்க சொல்லிட்டு போறாங்க. அப்பா பசங்க சொல்றத நம்பாம இருக்க முடியலல்ல. சரிதான்டா. ராகினி, பெரியவனு உன்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தா இப்படிதான் பண்ணிட்டு இருப்பியா நீ? ஏன் இப்படி பண்றீங்க? அந்த சின்ன பசங்க முன்னாடி எவ்வளவு அசிங்கமா போச்சு. தேவையா உங்களுக்கு இதெல்லாம்? இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த பசங்க சொல்றதெல்லாம் உண்மையா தானே இருக்கும். ராகினி, ஏன் ராகினி இப்படி பண்ற? எப்ப பாரு அவன் மேல பழி போட்டுக்கிட்டே இருக்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம. கேஷ் நீங்க எடுத்துட்டு இந்திரா மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க. என்ன சித்தி 10,000 ரூபாய் ஜன்னல் வழியா வெளியே போட்டிருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கிற மனசுல நீ? ஒய்சத்துக்கு இப்படி தான் பண்ணிட்டு இருப்பியா? என்ன இப்படி பண்ணீங்களோ தெரியல. காசு என்ன உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா வருதா? போதும், நிறுத்துங்க. ஆள் ஆளுக்கு பேசிக்கிட்டு போங்க. எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. இந்த பிரச்சனையை இதோட விடுங்க. போங்க. டேய் வாங்கடா. வாடி. இந்திரா பர்ஸ்ல வச்ச பணம் எப்படி பசங்க கைக்கு போச்சு? நாம இந்திராவோட பர்ஸ்ல தானே வச்சோம். யார் எடுத்திருப்பா? ஒருவேளை நான் வச்சத தெரிஞ்ச அந்த இந்திரா. அதேதான். 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 எக்ஸாக்ட்டா நீங்க நினைக்கிறதேதான். நீங்க வச்சது தெரிஞ்சு நான் தான் எடுத்தேன். என்ன இந்த அம்மா நம்ம ரூம்குள்ள போயிட்டு வருது? இது வந்துட்டு போனாலே ஏதோ வில்லங்கமா தான் இருக்கும். தப்பா இருக்கே. என்னவா இருக்கும்? ஆஹா, நம்ம நினைச்சது சரிதான். நம்ம மேல திருட்டு பழி போட இந்த அம்மா பிளான் பண்ணிருக்கு. இதை விடக்கூடாது. அது செஞ்ச பிளானை வச்சு அதையே செஞ்சு விட்டுறேன். வர. ஐடியா அப்படியே பண்ணிடலாம். பசங்களா, அங்க பாரு யாரோ கூப்பிடுறாங்க. இங்க வாங்க. கம் கம் கூப்பிடுறாங்கடா அந்த அக்கா. வாங்க போலாம். ஓடி வாங்க.
வாங்கடா. என்னடா என்ஜாய். பணம்டா பணம். எடு 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 எடு. ஏய் எடுடா. அது எனக்குதான். டேய் ஏய் ஐயோ பால். பேட். டேய் அந்த ஆன்ட்டி என்னடா சொல்றாங்க? டேய் இந்த காசை வச்சு புது பேட் புது பால்லாம் வாங்கிக்க சொல்றாங்க. ராகினி கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. பேட் பால்லாம் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ராகினி ஆன்ட்டி. என்ஜாய். பை பை. வரோம் ஆன்ட்டி. போயிட்டு வாங்க. ஏய் ராகினி ஆன்ட்டி காசு கொடுத்துட்டாங்க. அடி பாவி. போதும் போதுங்கிற அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். வரட்டா? டடா. பை. See you soon. ஹே ராகினி, எல்லாரும் முன்னாடி உன்னை திட்டக்கூடாதுன்னு பார்த்தேன். என்ன தைரியம் இருந்தா பணத்தை எடுத்து பசங்களுக்கு கொடுத்துருப்ப நீ. பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது? அக்கா, நீயும் மத்தவங்க மாதிரி புரியாம பேசாத. அந்த பசங்களுக்கு நான் பணம் கொடுக்கல. நீ குடுக்கலனா எப்படி உன் ரூம் வழியா பணம் கீழே போச்சு? அதுவும் உன் கைய வேற பார்த்ததா அந்த பசங்க எல்லாம் சொல்றாங்க. அக்கா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த இந்திரா தான். இந்திராவா? ஆமாக்கா, நேத்து ராத்திரி அவளை நான் மாட்டி விட பார்த்தேன். கௌதம் பேர் கெட்ட கூடாதுன்னு நீ காப்பாத்துனியா? அதனால அவளை சும்மா விடுறதுக்கு எனக்கு மனசு வரல. அதான் அவ மேல ஏதாவது ஒரு திருட்டு பழைய போட்டு அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தேன். அவளை மாட்டி விட நான் பிளான் பண்ணா அவ என்ன மாட்டி விட்டுருக்கா. சரியான யமனா இருக்கு அந்த குட்டிச்சாத்தா. அவ சாதாரண ஆள் இல்லக்கா. அடச்சி, உனக்கு சாமர்த்தியம் பத்தல, அத ஒத்துக்காம அவளுக்கு பாராட்டு பத்திரம் வாசிச்சிட்டு இருக்க. அவ மட்டும் என் கையில ஏதாவது தப்பு பண்ணி மாட்டட்டும், அப்ப இருக்கு அவளுக்கு. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவ என்கிட்ட வசமா மாட்டுவா. அப்ப இருக்கு அவளுக்கு கச்சேரி. ஏய், உண்மையை சொல்லு, என்ன நடக்குது? சின்னத்தும் உன் மேல பழி போடுறாங்க, பதிலுக்கு நீ அவங்கள சொல்ற. கடைசியில பார்த்தா பசங்க கிட்ட காசை தூக்கி போட்டதா சொல்லி அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அவங்க அப்படி பணத்தை தூக்கி போடுற ஆள் இல்ல. சொல்லு, நீ தான் ஏதோ பண்ணி அவங்கள மாட்டி விட்டுருக்க. ஆமாக்கா, நான் தான் அவங்கள மாட்டி விட்டேன். என்னடி சொல்ற? ஆமா, பின்ன அவங்க என் மேல திருட்டு பழி போட பார்த்தாங்க, அத அவங்களுக்கே நான் திருப்பி விட்டேன். இப்போ தேவையில்லாம நம்ம கிட்ட மோத முடியாதுங்கறது அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கோம்ல. விடுக்கா. ராகினியத்தை எதுக்கு உன் மேல திருட்டு பழி போடணும்? அது அவங்கள தான்க்கா நீ கேட்கணும். அவங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்கல போல.
நான் இங்க இருக்க கூடாதுன்னு அவங்க என்ன துரத்தி அடிக்க பாக்குறாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னால நம்ப முடியல. அவங்களா இப்படி? இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இன்னும் உனக்கு தெரியாதது நிறைய இருக்கு. ஏதாவது முக்கியமா பேசிட்டு இருந்தீங்களா? நான் தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கௌதம். இல்ல சாரி கேட்கலாம் தான். இந்திரா, சாரி இந்திரா. எங்க வீட்டில் தொடர்ந்து அவமானங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. எங்க வீட்டு சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஹலோ, என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலா உங்க சித்தி கிட்ட போய் எதுக்கு அந்த பொண்ணு மேல இப்படி பழி போடுறீங்கன்னு கேளுங்க. அப்பவாவது உண்மையை சொல்றாங்களான்னு பாப்போம். என்ன சொல்ல வரீங்க? சித்தி வேணுனே உங்க மேல பழி போடுறாங்கன்னா சித்தி அப்படி பழி போட வேண்டிய அவசியம் என்ன? அதை நீங்க அவங்களதான் கேட்கணும். சாரி இந்திரா, நீங்க எங்க சித்தி ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பணம் காணாம போன டென்ஷன்ல, அதுவும் இல்லாம நீங்க அந்த இடத்துல வந்ததை வச்சு சந்தேகப்பட்டாங்க. அது தப்பு தான். அதுக்குன்னு வேணுனே பழி போட்டாங்கன்னு சொல்லாதீங்க. எங்க ஃபேமிலியை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. எனக்கு தெரியறது இருக்கட்டும், முதல்ல உங்க ஃபேமிலியை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியுமான்னு எனக்கு தெரியல. என்ன சொல்ல வரீங்க? எங்க ஃபேமிலி சரியில்லை, நாங்களாம் தப்பானவங்களா? இங்க பாருங்க, என்ன வேணா சொல்லுங்க, ஆனா என் ஃபேமிலி பத்தி தப்பா பேசிட்டு இருக்காதீங்க. கௌதம் கௌதம் ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. அப்புறம் என்ன நீ? அவங்க எங்க ஃபேமிலி பத்தி தப்பா பேசுவாங்க, எனக்கு கோவம் வராதா? சார், உங்க ஃபேமிலி உங்களுக்கு பெருசுன்னா அதை உங்களோடவே வச்சுக்கோங்க. எங்க கிட்ட வந்து உங்க ஃபேமிலியை பத்தி பெருசாலாம் பேசாதீங்க ப்ளீஸ். பாவம் ஹர்ட் ஆயிருப்பீங்கன்னு ஃபீல் பண்ணி வந்து சாரி கேட்ட பாருங்க. எல்லாம் என்ன சொல்லணும்? ஏய், ஏன்டி இப்படி பண்ற? கௌதம் ரொம்ப நல்லவர்டி. அவரு எவ்வளவு பெருந்தன்மையா வந்து சாரி கேக்குறாரு. நீ அவரை கோவப்படுத்தி கொஞ்சம் பொறுமையா தான் போயேன். அக்கா, உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ தெரிஞ்சா இப்படியெல்லாம் பேச மாட்டேன். நான் பேசுறது இருக்கட்டும், முதல்ல நீ பேசினதுக்கு போய் கௌதம் கிட்ட சாரி கேளு. தப்பே பண்ணாம நான் எதுக்கு சாரி கேட்கணும்? என்னால சாரி எல்லாம் கேட்க முடியாது. நீ போ. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. அக்கா, நான் பேசுறத வச்சு என் மேலதான் தப்புன்னு நீங்க எல்லாரும் தப்பா நினைக்கிறீங்க. ஆனா அந்த ராகினி அத்தையும் ஜெயாமாவும் பேசாமலே அமைதியா எவ்வளவு அக்கிரமங்களை பண்றாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லவங்களாவே இருக்கட்டும், அதுதான் உங்களுக்கு எல்லாம் நல்லது. ராகினி, அக்கா. ராகினி வா. ஏய், நம்ம பார்வதி இருக்கால? யாருக்கா? எந்த பார்வதி? ஏய், நம்ம பார்வதி ஜுவல்லர்ஸ் பார்வதிடி. அவ இப்பதான் ஃபோன் பண்ணா. நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காளாம். போய் வாசல்ல நின்னு அவளை கூட்டிட்டு வா. ஈவினிங் தானக்க ரிசப்ஷன், அதுக்குள்ள என்ன அவசரமா வராங்க? ஏய், வரவில்லை, ஏன் இப்பவே வர நான் கேட்க முடியும்? அப்புறம் அவ நமக்கு சொந்தக்காரி ஆக போறா. என்னக்கா சொல்ற? ராகினி, பார்வதிக்கு அழகான பொண்ணு இருக்கால, அவள கௌதம்க்கு பேசி முடிக்கலான்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஆமா இல்ல அக்கா, நீ எப்பவுமே நமக்கு சமமா இருக்கிறவங்க கிட்ட பொண்ணு எடுக்க மாட்டியே. நமக்கு கீழே இருக்கவங்க வீட்டுல தானே பொண்ணு எடுக்கணும்னு சொல்லுவ. அப்படிதானே இப்ப கதிர் கல்யாணத்தை கூட பண்ணிருக்க. இப்ப என்ன திடீர்னு அந்த வசதியான பார்வதி பொண்ணுக்கும் கௌதம்க்கும் ஓகே சொல்ற மாதிரி தெரியுது? ஆமாண்டி, அது அப்படிதான். எல்லார் கல்யாணமும் அப்படிதான் பண்ண. ஆனா கடைசி பையன் கௌதம் வேற மாதிரி மாடர்னா ஸ்டைலா வளர்ந்த பையன். நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி, அவனுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அது தப்பா? இல்லக்கா, தாராளமா உங்க 2 பேரோட ஆசைப்படியே பேசி முடிச்சிடலாம். அக்கா, அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் கூட்டிட்டு வா.
வாங்க வாங்க வாங்க. வராதவங்க வந்திருக்கீங்க. ஆமா, ஆனா இனிமே அடிக்கடி இங்க வர வேண்டியது இருக்கும். அதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, ஜெயா எங்க? அக்கா உங்களுக்காக தான் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க உள்ள போலாம். வாங்க. என்ன சின்னத்த அநியாயத்துக்கு பம்புறாங்க? யார் இந்த ஆண்டி? வாங்க அக்கா. பார்வதி, ஜெயா, வா வா வா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க பார்வதி? நான் நல்லா இருக்கேன். நீ என் வீட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வா வந்து உட்காரு. வா வா. எங்க வீட்டுக்காரர் கூட கேட்டாரு, சாயந்தரம் தானே ரிசப்ஷன், இப்பவே எதுக்கு போறேன்னு. நாம என்ன அண்ணியமா? அது என் வீடு மாதிரின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். சொன்னாலும் சொல்லாட்டியும் இது உன் வீடுதான். சுபா, அத்தை, ஹேமா, அத்தை இங்க வாங்க. சொல்லுங்க அத்தை. பார்வதி, இவ என் மூத்த மருமக சுபா. அவ என் ரெண்டாவது மருமக ஹேமா. ஹேமா, நீ போய் கதிரையும் காவியாவையும் வர சொல்லு. சரிங்க அத்தை. சுபா, அத்தை நீ உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வா. சரிங்க அத்தை. போ. பையனுக்கு ரிசப்ஷன் வச்சிருக்கோம்ல, அதான். என்ன இந்த அம்மாவை ரெண்டு பேரும் ஓவரா தான் தாங்குறாங்க. இது நம்ம கடையில வாங்கினது தானே? ஆமாமா. அங்க போயிட்டு பாலிஷ் போட்டுக்கலாம்ல, இன்னும் அழகா இருக்கும்ல. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயம் ஆமா, கண்டிப்பா வரும். ஆமாமா. ஜூஸ் எடுத்துக்கோ. இந்தாங்க. தேங்க்ஸ்மா. அத்தை உங்களுக்கு? இல்ல எனக்கு வேணாம், நீ போ. உங்களுக்கு? நீ உள்ள போ. அக்கா, யார் அந்த அம்மா? உபசரிப்பெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இவங்க பார்வதி ஜுவல்லர்ஸ் ஓனர் பார்வதி அம்மா. இவங்களுக்கு சென்னையிலேயே 4-5 இடத்துல கடை இருக்கு. பெரிய இடம். அந்த அம்மாவுக்கு தான் பொண்ண கௌதம் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை.